கோச்சார கிரகத்தை வைத்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை வந்து அடைவது, தங்கம் வாங்குறது. ஏற்கனவே தங்கம் வாங்கி வச்சுருக்கோம், அது நல்ல ரேட்டுக்கு வந்து விற்பனை பண்ணணும். ஸோ வந்து ப்ரொமோஷன், புது வேலைவாய்ப்பு, இடமாற்றம், இதையெல்லாம் நீங்கள் வந்து அடைய விரும்புகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வந்து மறந்துடுங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, கோச்சாரத்தில் 9 கிரகங்கள் வந்து வலம் வந்துட்டுருக்காங்க. இதில் இந்த மாதிரி பலன்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா கோச்சார குரு பகவான். பாவத்தில் இருக்க 2ஆம் பாவம் இருக்குது, 11ஆம் பாவம் இருக்குது. அதெல்லாம் ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணணும். டைரெக்டாக கோச்சாரத்தில் குரு பகவானை நம்ம வந்து கவனிச்சோம்னாவே, அதை பலப்படுத்தணும்னாவே நம்ம வந்து இப்போ பேசின விஷயங்கள்ல எளிதில் வந்து அடைய முடியும். சரிங்களா? அப்போ வந்து குரு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, கடக வீட்டில் பூசம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் ஒரு 10 தேதி வரை பூச நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்த நம்ம வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வருவாய் வந்து அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், மரியாதை உயரும், தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூசத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா, பூசத்துக்கே தங்க சனின்னு ஒரு பேர் இருக்கு. பூசத்தை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா, அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு அமர்ந்துட்டு வாங்க. அரச மரம் என்பது பூசத்துக்கு உண்டான தலைவிரிச்சோம். முடிஞ்சா வந்து தினமும் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. பூசத்துக்கு உண்டான உணவு வந்து ஆப்பிள். அதே போல் முனியப்பன், அய்யனாரப்பன், கருப்பராயன், குருவேரப்பன், திருச்செந்தூர் முருகன், ராமர் மூலவராக இருக்கக்கூடிய கோவில்கள், தனியாக ஆஞ்சநேயர், ஆலங்குடி குரு பகவான். ஸோ வந்து சென்னையில் வந்து புளிச்சலூர் ஆபரவடேஸ்வரர், அதாவது புளிச்சலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அகத்தீஸ்வரர். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் எடுக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு இது வந்து உங்களுடைய தன வருவாயை உயர்த்தக்கூடிய வழிமுறைகளாக வந்திருக்கும். சரிங்களா? அதே போல் குருவனுடைய உணவுகளை வந்து தான தர்மங்கள் வந்து பண்ணுங்க. சுண்டல், அதே போல் முலாம்பழம், மாம்பழம், மாம்பழ ஜூஸு, ஸோ வந்து நெய்யில் செய்த உணவுகள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், மஞ்சள் நிற ஆடைகள், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த பார்த்த விஷயங்கள் எல்லாம் குரு பலமாக இருக்கக்கூடிய சூலம், வரியான், வைதிருதி, அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், ஆயுஷ்மான், துருவம், சித்தம், சதுஸ்பத கரணம், அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை, குரு ஓரை, இந்த மாதிரி நாளில் வந்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லையா? ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும், வர வேண்டிய பணம் வந்து வரமாட்டேங்குது, வேலை பார்க்குறோம் சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, சொந்த தொழில் பண்ணுறோம் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களே அப்படின்னா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 10 தேதி வரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உளுந்தியாப்பட்டு அரசலிநாதர், இது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது. அப்படி இல்லையா வந்து நீங்கள் வந்து வேதபுரீஸ்வரர், செய்யாறில் இருக்கக்கூடிய திருவேற்காடில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர், அப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் விளாங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சயபுரீஸ்வரர், இதில் ஏதோ ஒரு கோவில் நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குருவனுடைய தோஷம் விலகி உங்களுக்கு வந்து குரு வந்து யோக பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இது வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்ன அப்படின்னா கோச்சார பலன்கள். ஸோ கோச்சார பலன்கள் வந்து ஜாதகத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக, கண்டிப்பாக முக்கியம்தான். இந்த லைவ் வந்து இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் தான் நடக்கும், கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அது ஜாதக கிரகங்களை விட கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கோச்சாரங்கள் தான் வந்து ஒரு நல்லதை கெட்டதை டக்கு டக்குன்னு மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அவரை வந்து கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயே வந்து 9 கிரகங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாத கிரகங்கள், தினகிரகங்கள்லாம் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ வந்து வருட கிரகங்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சனி, குரு, ராகு, கேது, 4 கிரகங்களுடைய கோச்சார பலன்களை கவனித்து ஏதாவது அதுக்கு தேவையான பலன்கள், அது என்ன பலன்கள் நடந்துட்டுருக்கு, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து சுமத்தாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து சதயத்தில் வந்து போயிட்டுருக்காரு. சதயத்தில் இருந்து அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு ஆயில் பாதிப்பு, செய்வினை, ஏவல், பில்லி சூன்யம், மாந்திரிகம், போட்டி பொறாமை, வஞ்சகம், எதிரிகள் தொல்லை, அதே போல் மிரட்டல்கள், அபகரிப்பு, இந்த மாதிரி கெடுபலன்களே வந்து கொடுத்துட்ருக்காரு. வெளிநாடு சார்ந்த கெடுபலன்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சொன்ன பலன்களில்
இந்த மாதிரிலாம் கெடுபலன்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர், அப்படி இல்லை அப்படின்னா முசிறியில் இருக்கக்கூடிய கடம்பவனேஸ்வரர், இந்த 2 ஆலயங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து போயிட்டு வாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அசைவ உணவுகள் தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவும் மிக சிறந்த ஒரு பரிகாரம் தான். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகுவை கட்டுப்படுத்துறதுக்கு ஸோ இது மட்டுமே வந்து போதும். அப்படி இல்லையா வந்து திருப்பதி போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ஆதிசேஷனுடைய வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து மிக சிறந்த பரிகாரமாக வந்து அமையும். கேது இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சிம்ம வீட்டில் மகம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இது நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? தொழிலில் வந்து ஒரு வித குழப்பங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அதே போல நிறைய பேருக்கு சுவாசம் வயிறு சார்ந்த உபாதைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ சொன்ன பலன்கள்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு வந்து பொருந்தும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து முன்னோர்களுடைய வழிபாடு. முன்னோர்களுக்கு போயிட்டு திதி ஏதோ ஒரு திதி கொடுத்துடுவாங்க, தர்ப்பணம் வந்து பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அமாவாசையில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முன்னோர்களை வந்து வேண்டிக்குவோங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு படையல் போடுங்க. ஸோ இதை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கேதுவால் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா குரு வந்து பூசத்தில் போயிட்டு இருக்காரு. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இது வந்து மிக சிறந்த பரிகாரம் வந்து ஒளிந்தியாப்பட்டு அரசரிநாதர். அதே போல் நம்ம செய்யாறு திருவேற்காடில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர். இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நிறைய பேருக்கு வந்து பண கஷ்டங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு. தங்கத்தை வந்து இழக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய தாய்மார்களை குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுக்க சொல்லி கரு சிதைவுகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சனி பகவான் வந்து இன்னைக்கு வந்து மீனத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பைத்தியம், பித்து பிடிக்கிறது, தூக்கமின்மை, குழப்பம், ஸோ வந்து வழக்குகளில் மாட்ட விடுறது, திருமண வாழ்க்கையை வந்து கெடுக்கிறது. ஸோ வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா வேலையாட்கள் வழி பிரச்சனைகள். ஸோ இதையெல்லாம் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கட்டும், திதி நாமயோகம் கரணம் முடக்கு எது வேணாலும் இருக்கட்டும், என்ன தசை வேணாலும் நடக்கட்டும், இந்த பிரச்சனை இருக்கா டைரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மிக சிறந்த கோவில் வந்து திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது